வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துலேயுமே வந்து டியூவல் வாட்ஸ்அப், அதாவது 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து முதல்ல இந்த மொபைல்லாம் கிடையாது. அதில் வந்து நம்ம தனியாக ஜிபி வாட்ஸ்அப் இல்லை வாட்ஸ்அப் ப்ளஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து 2வது வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும். பட் இப்போ வந்து எல்லா மொபைல்லையும் வந்து இன்பில்ட்டாகவே வந்து 2வது வாட்ஸ்அப்புக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த 2வது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது சில பேருக்கு வந்து காண்டாக்ட் லிஸ்ட் வந்து அதில் வரலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துருந்தது அப்படின்னா எப்படி சரி பண்ணணும் அப்படின்ட்டு இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மொபைலில் இருக்க செட்டிங்கில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா டியூவல் மெசேஞ்சர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் அப்படிங்கிறத ஆன் பண்ணி விட்டுருங்க. நான் ஏற்கனவே ஆன் பண்ணிவிட்டேன், நான் ஆனில் இருக்குது, நீங்களும் ஆன் பண்ணிடுங்க. இதை ஆன் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2வது வாட்ஸ்அப் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆயிரும் உங்கள் மொபைலில். அதுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் போல் வாட்ஸ்அப் வந்து லாகின் பண்ணுற மாதிரி நீங்கள் அதில் லாகின் பண்ணி உள்ளே போயிருங்க. ஸோ நான் ஏற்கனவே வந்து லாகின் பண்ணி வச்சுட்டேன் என்னோடய மொபைலில். இப்போ நான் அதுக்குள்ளே போகிறேன். உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ் எதுவுமே எனக்கு ஷோ ஆகலை. மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா எனக்கு எதுவுமே ஷோ ஆகலை. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். அதில் போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன். காண்டாக்ட்ஸ் அப்டேட் ஆகுது, ஆனால் எனக்கு காண்டாக்ட்ஸ் எதுவுமே விசிபிள் ஆகலை. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் உங்கள் செட்டிங்குள்ளே போங்க. செட்டிங்கில் போயிட்டு அப்ளை போனால் அதே ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. அந்த அட்வான்ஸ் ஃபியூச்சர் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த ஆப்ஷனுக்குள்ளேயே போயிடுங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னாக்கா கீழே லாஸ்ட்டில் வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டியூவல் மெசேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நீங்கள் உள்ளே போன அந்த ஆப்ஷனுக்குள்ளேயே போயிடுங்க. இதில் இப்போ கீழே போயிருங்க. மறுபடியும் போனீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ் செப்பரேட் காண்டாக்ட் லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா லாஸ்ட்டாக, அது வந்து உங்கள் மொபைலில் இன்பில்ட்டாக ஆனில் இருந்துச்சு அப்படின்னா அதை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அதை டச் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பாப்பப் வரும். அப்போ வந்து நீங்கள் அதில் எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே ஆஃப் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஆஃப் ஆனதுக்கப்புறம் வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு இப்போ மறுபடியும் உங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே போங்க, அந்த 2வது வாட்ஸ்அப்புக்குள்ளே. இப்போ உங்கள் காண்டாக்டை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். எப்பவும் போல் அந்த 3 டாட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ என்னோடய மொபைலில் விசிபிள் ஆகும் பாருங்கள். ஸோ இப்போ எல்லா காண்டாக்ட்ஸும் வந்து எனக்கு விசிபிள் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். அந்த ஆப்ஷனை நம்ம ஆஃப் பண்ணி விடலை அப்படின்னா நமக்கு எந்த காண்டாக்ட்ஸுமே வந்து காட்டாது. இது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ தெரியாத நண்பர்களுக்கு மட்டும்தான் நான் இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.